தொலைந்த குட்டி நாய் மற்றும் வாக்குறுதி. கபீர் சந்தையின் அருகே நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய குட்டி நாயை கண்டான். அதன் ரோமங்கள் சேற்றால் மாசடைந்திருந்தன. அதன் கண்களில் பயம் நிறைந்திருந்தது. கபீர் தனது கழுத்து துணியில் அதை சுற்றி போர்த்தி வீட்டுக்கு பாய்ந்தான். அம்மா, இதை நாமே வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டான். தயவு செய்து, இதற்கு நான் உணவு போடுவேன், சுத்தம் செய்வேன். அம்மா கவலையுடன் பார்த்தார். கூடுதல் உணவுக்கு போதுமான பணம் நமக்கு இல்லை என்று மெதுவாக சொன்னார். நிச்சயமாக நீ உதவுவாயா? கபீர் முழு உறுதியுடன் தலையசைத்தான். நான் வாக்குறுதி தருகிறேன். நாட்கள் வாரங்களாக மாறின. ஒவ்வொரு காலையும் கபீர் சீக்கிரமே எழுந்து குட்டி நாய்க்கு தண்ணீர் மற்றும் உணவு வைத்தான். உணவு குறைவாக இருந்த நாட்களில் தன் சப்பாத்தியின் ஒரு பகுதியை அதுடன் பகிர்ந்தான். அதன் பாத்திரத்தை கழுவி, ரோமங்களை சீவி, வீட்டு பாடம் செய்யும் முன் அதுடன் விளையாடினான். சில நேரங்களில் அவனுக்கு சோர்வாக இருந்தாலும் குட்டி நாய் வாலையாட்டி அவன் கையை நக்கும் போது கபீரின் உள்ளத்தில் ஒரு இனிய வெப்பம் தோன்றியது. ஒரு மாலை, கபீர் தன் இரவு உணவுக்கு முன் குட்டி நாயின் பாத்திரத்தை நிரப்புவதை அவன் அம்மா அமைதியாக கவனித்தார். நீ உன் வாக்குறுதியை காத்து கொண்டாய் என்று மெதுவாக சொன்னார். கஷ்டமான நேரத்திலும் அக்கறையுடன் நடந்து கொண்டாய். அதுதான் உண்மையான பொறுப்பு. பழைய தலையணையில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த குட்டி நாயை கபீர் பார்த்தான். அப்போது அன்பு என்பது அணைப்பும் விளையாட்டும் மட்டுமல்ல, தினசரி பராமரிப்பு, பொறுமை மற்றும் தியாகமும் அதில் அடங்கும் என்பதை அவன் உணர்ந்தான். நீதி, உண்மையான அன்பும் பொறுப்பும் என்றால் கஷ்டமாக இருந்தாலும் சோர்வாக இருந்தாலும் நம் வாக்குறுதிகளை காத்துக் கொள்வதே. பிறரை கவனிப்பது நம்மை உள்ளார்ந்த முறையில் வளரச் செய்கிறது.